எப்படியாவது போகிறதுக்குள்ளே 2 தோசையை உள்ளே தட்டிட்டு போகலான்னு தான் பார்த்தேன். நீங்கள் உட்காந்துருக்கிற சீரை பார்த்தா இன்றைக்கி எந்திரிக்க மாட்டேன்னு தெரிஞ்சு போச்சு. அதை நான் ஒரு பக்கம் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்கள் ஒரு பக்கம் உட்காந்து நலத்திட்டங்களையும் நம்ம ஊரை மேம்படுத்துறதுலையும் வேலையை பாருங்கள். ஏன் வேலையை நான் பார்க்குறேன். எங்க மச்சான், ப்ரப்போஸ் பண்ணிட்டேன்னு சொல்ல முடியாது, ஆனா பண்ணலைன்னு எடுத்துக்க முடியாது. ஒரு டைப்பா அவகிட்ட சொல்ல தாண்டா செஞ்சேன். ஆனா அவ சைட்ல இருந்து தான் எந்த ரியாக்ஷனுமே வரல. அதுக்காக அப்படியே விட்டுற முடியாது இல்லடா, ஏதாவது அடுத்து ட்ரை பண்ணு. அதுக்கப்புறம் அவ முகம் கொடுத்தே பேச மாட்டேங்கிறான். என்னடா ட்ரை பண்றது மச்சான்? பொண்ணுங்க முதன்னு ப்ரப்போஸ் பண்ணும்போது அப்படிதான்டா சொல்லுவாங்க. நம்ம தாண்டா அவங்களுக்கு இலக வைக்கணும். நீ என்ன மச்சான் கூடவே இருந்துக்கிட்டு அதுவும் ஒரே வீட்டுல இப்படி பண்றியே, வேஸ்ட்டுடா. டேய், அவ பார்வையே ஃபயர் மாதிரி இருக்குடா. நான் எப்படி போய் அவகிட்ட என்ன பேசுறது? எனக்கு ஒரு மாதிரி பதட்டமா இருக்குடா. என்ன ஒரு வேளை தப்பா நினைச்சிருப்பாளோன்னு வேற தோணுது. இல்ல தப்பா நினைக்கவோ சொல்லவோ இருக்கிறதுக்கு என்ன இருக்கு? லவ்வ சொல்ல தயங்கி நிக்கிறவன் தான் கோல. நீ தைரியமா சொல்லியிருக்க, நீ வீரன்டா. அந்த சைட்ல இருந்து என்ன ரிசல்ட் வருதுன்னு மட்டும் பார்ப்போம். ஒருவேளை அவ என்ன போறதுக்குள்ள பிடிக்கலன்னு சொல்லிட்டா என்னடா பண்றது? ஏய், நீ தான் அந்த பொண்ணு உன்னை பாக்குதுன்னு சொல்றல்ல, பாக்குது, சிரிக்குது, பேசுது, இவ்வளவும் பண்ணிட்டு அப்படி எப்பறம் பிடிக்கலன்னு சொல்லிடும். அதெல்லாம் அந்த பொண்ணுக்கும் உன்னை பிடிச்சிருக்கு. நீ தைரியமா அடுத்த வாட்டிக்கு மீட் பண்ணும்போது, இங்க பாரு, ஸ்ட்ரெயிட்டா கேட்குறேன், உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறத கேட்டுரு. அப்படி கேட்டா தப்பு இல்லையா? நீ எதுவும் கேட்காம அங்கேருந்து வந்தாதான் கிடைச்ச வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டோமேனு லைஃப் லாங் ஃபீல் பண்ணணும். இந்த மாதிரி ஒரே வீட்டில் 2 பேர் இருக்கிற வாய்ப்பெல்லாம் இனிமே கிடைக்காது மச்சான். கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்க, தட்டுற தூக்குற. நாளைக்கு காலையில் ஊருக்கு கிளம்பணும்டா. இன்னைக்கு 1 டே தான். இன்னைக்குள்ள ரிசல்ட் தெரிஞ்சாதான். சரி, நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே ஓகே மச்சான், கான்ஃபிடென்ட்டா இரு, வெற்றி நிச்சயம். நான் வச்சிருட்டேன். பாய். டீ பண்ண புடிச்சு தொலைதா நிம்மி. என்னம்மா, நேற்று திடீர்னு மழை வந்து விறகெல்லாம் நனைஞ்சு வச்சுடி. மொட்டை மாடியில காய போட்டிருக்கேன், செத்து போய் எடுத்துட்டு வரியா? என்னம்மா எல்லா வேலையும் என்கிட்டயே சொல்றீங்க, அவகிட்ட மட்டும் எதுவுமே சொல்ல மாட்டீங்க? எட்டி வெறும் கட்டையும் கம்பமா காய போட்டிருக்கேன். அவளுக்கு அள்ளி கட்டி தூக்கிட்டு வர தெரியாது. நீனா போய் கட்டி தூக்கிட்டு வரீல. போமக்கா, செத்த போய் எடுத்துட்டு வா. அடுப்பு எரியவே மாட்டேங்குது. எத்தனை மணிக்கு உழவு ஊத்தி போட்டு எத்தனை மணிக்கு சோறாக்குறது? பிரச்சாரத்துக்கு வேற போகணும்ல. நான் போய் விறகு எடுத்துட்டு வந்தா பிரச்சாரத்துக்கு நானும் வருவேன். எட்டி நீ என்னத்துக்கு வரப்போற? வயசு பிள்ளையெல்லாம் வரக்கூடாது. நானே இன்னைக்கு ஒரு நாள் தான் அப்பா கூட போவேன். அதுவும் முதன்னு அப்பா இது பண்ணியிருக்காங்கல்ல, அதனால நாங்க எல்லாரும் சேர்ந்து போறோம். நீ எல்லாம் ஒன்றும் வர வேணாம். ஏம்மா, நீ போகும்போது நான் வரக்கூடாதா? வயசு பிள்ளையெல்லாம் வந்தா நல்லா தெரியாது லம்டி. நான் வேணும்னா நெடுவாளியத்தைய வீடியோ எடுக்க சொல்லி வீடியோ வந்து காட்டவா? கொஞ்சம் தூரமாச்சும் வரேம்மா. அப்பா இந்த மாதிரி எல்லாம் மைக்ல பேசி நான் கேட்டதே இல்லைல்ல, இன்னைக்காவது பேசி கேட்பேன்ல. எனக்கு ஆசையா தாண்டி இருக்கு. சரி, அதெல்லாம் போகும்போது முடிவு பண்ணிக்கிறோம். நீ போய் விறகு எடுத்துட்டு வா, ஓடு. அப்ப எனக்கு ஓகே சொல்லுங்க, நான் அப்புறம் எடுத்துட்டு வரேன். சரிடி அத்தா, சரி கூட்டிட்டு போறேன், போய் விறகு எடுத்துட்டு வா. அப்ப காலத்துல சமையல் வேலையை முடிச்சாதான் போக முடியும். இல்லைன்னா வெயில் பூரா இங்கனையே கடந்துகிட்டு இருக்க வேண்டியதே. சரி சரி, எடுத்துட்டு வரேன். ஆனா பேச்சு மாறக்கூடாது, நானும் வருவேன். வரலாம் போ, இன்னும் நேரம் இருக்கு. அதுக்குள்ள மற்ற வேலையை முடி. முதல்ல போய் குளி, துணியை மாத்து, எல்லாத்தையும் பண்ண, அதுக்கப்புறம் பார்ப்பான். நீ இன்னைக்கு குளிச்சிட்டீன்னா நான் உன்னைய கூட்டிட்டு போயிடுறேன். அதானே கஷ்டம். அடிக்கிற வெயிலுக்கு காலையில எந்திரிச்சு பொம்பளை பிள்ளையானவளுக்கு குளிக்க கூடாது. பொழுதன்னைக்கு இந்த அழுக்கு துணியை மாட்டிக்கிட்டு இப்படியே தனம்ட்டே தெரியறிய. போய் காலையில குளிச்சுட்டு வரலாம்ல. நீ குளிச்சின்னா இன்னைக்கு உன்னைய கூட்டிட்டு போறேன். அதுக்காக நான் குளிக்காத பாண்ட மாதிரியே பேசாதம்மா. சாயங்காலம் குளிச்சுக்கலான்னு இருப்பேன். எப்படி குளிச்சாலும் வேர்க்க தானே செய்யுது. குளிக்காம அதுக்காண்டி பிரச்சாரத்துக்கு கூட்டிட்டு போக முடியுமா? நீ போய் குளிச்சுட்டு கிளம்பு. முதல்ல போய் விறகு எடுத்துட்டு வாப்போ. சரி சரி, போறேன். தடி, என் பிள்ளைகளுக்கு ஒரு வேலைன்னு சொல்லிட்டா போதும் தான். எங்க இருந்துதான் வருமோ அந்த வரத்து தெரியல. இது புடிச்சுமுள்ள தொலைய மாட்டேங்குது. நல்லா தாண்டியத்த. இவ எப்ப விறகு எடுத்துட்டு வந்து நான் எப்ப அடுப்பரிச்சு சோறாக்க? நிம்மி, சிற்றின்பத்தின் சின்ன வாசல் வழி பேரின்பம். அம்மா விறகு எடுத்துட்டு வர சொன்னாங்க. விறகா? என்ன விறகு? ஆய வச்சிருக்கிற விறகெல்லாம் எடுத்துட்டு வர சொன்னாங்க. அடுப்பு எரிய மாட்டேங்குதான். நான் வேணும்னா ஹெல்ப் பண்ணட்டுமா? உங்களுக்கு இதெல்லாம் எடுத்து வச்சு கட்ட தெரியாது, நானே கட்டி எடுத்துட்டு போய்க்கிறேன். ஏன் தெரியாது? எங்களுக்கும் கிராமத்து லைஃப் எல்லாம் தெரியுமா. நான் கூட உனக்கு ஹெல்ப் பண்றேன். எல்லாம் தான். இந்த விறகெல்லாம் அடுக்கி இந்த கயிறு வச்சு கட்டணும். உங்களுக்கு கட்டி எடுத்துட்டு போக தெரியாது, நானே பாத்துக்கிறேன். என்ன நீ தெரியாதுன்னு ஓவரா பில்டப் பண்ணிட்டு இருக்க? இந்த கட்டையெல்லாம் எடுத்து ஒரே கட்டா கட்டணும், அவ்வளவுதானே? அது கூடவா தெரியாது எங்களுக்கு? தள்ளுங்கிட்டு, நான் பாத்துக்கிறேன். இல்ல தான், உங்களுக்கு வராது. அதெல்லாம் நாங்க விறகடுப்புல சமைச்சு கல்யாணத்துக்கே போடுவோம். விறகு எடுத்து கட்ட தெரியாதம்ல. தள்ளு, நான் ஹெல்ப் பண்றேன். பண்ணிடுவீங்களா? பண்றது பார்க்க தானே போற. எப்படி எடுத்து வச்சு அடிக்கி கட்டுறேன்னு மட்டும் பாரு.
சரி சரி பண்ணுங்க பார்க்கலாம். ம் ஒரு வேகத்தில் சொல்லிட்டோம். எப்படி எடுக்கிறது எப்படி கட்டுறதுன்னு ஒன்றுமே தெரியலையே. இதெல்லாம் எப்படி எடுக்கிறது? அத்தான் ஒவ்வொரு விறகா எடுத்து ஒரு கட்டா கட்டி அடுக்கணும். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். முதல்ல ஒன்னொன்னா தானே எடுக்க முடியும். சரி எடுங்க எடுங்க. என்னாச்சு தான் எல்லாத்தையும் ஒண்ணா குமிச்சு போட்டிருக்கீங்க, கட்டலையா? எல்லாத்தையும் ஒண்ணா வச்சு தானே கட்டணும். அதான் எல்லாத்தையும் ஒண்ணா வச்சிருக்கேன். ம் இப்படி வைக்க கூடாது, இப்படி வைக்கணும். எப்படி வைக்கணும்? இப்படி நிக்க வச்சு வைக்க கூடாதத்தான், இப்படி படுக்க வச்சு வைக்கணும். அப்பதானே இறுக்கி கட்ட முடியும். சரி பரவாயில்ல, நீயே எடுத்து வச்சு கட்டிடுறியா? இதை தானே நான் முன்னாடியே சொன்னேன், உங்களுக்கு இதெல்லாம் வராது, செட் ஆகாதுன்னு. சொன்னா எங்க கேக்குறீங்க? நீ கோஆபரேட் பண்ணா செட் ஆயிருந்திருக்கும். நீ தான் கோஆபரேட் பண்ண மாட்டேறியே. புரியல. இல்ல, 2 பேரும் சேர்ந்து ட்ரை பண்ணியிருந்தா கரெக்டா கட்டி இருந்திருக்கலாம். 2 பேரும் தனித்தனியா நின்னதுனால தான் அங்கங்க செதறி இருந்திருக்கு. சரியா கட்ட முடியல. நானே கட்டிட்டேன் தான். மீ, சொல்லுங்க தான். நான் கேட்டதுக்கு எந்த பதிலுமே சொல்லலையே. என்ன கேட்டீங்க தான்? மறந்துட்டியா இல்ல மறைக்கிறியா? இல்ல எனக்கு புரியல. நேத்து நான் கேட்டதுக்கு எந்த பதிலும் சொல்லலையே, அதுக்காக கேட்டேன். எனக்கு பதில் கிடைக்குமா இல்ல இப்படியே இருந்துருவியா? கேள்வியே பயமா இருக்கும்போது பதில் எதிர்பார்க்கறது சரியா இருக்காது. எனக்கு இது சரியா வரும்னு தோணல தான். ஏன் சரியா வராது? பிடிக்கலையா? பிடிச்சிருக்கு பிடிக்கலங்கிறத தாண்டி இது 2 குடும்ப சம்மந்தப்பட்ட விஷயம். அதுக்கு இது சரியா வராதுல்ல தான். ஃபேமிலியை நான் பாத்துக்கிறேன், நான் கன்வின்ஸ் பண்றேன். உனக்கு என்ன பிரச்சனை? நிம்மி, என்ன இம்புட்டு நேரமா விறகு அள்ளிட்டு வர்றதுக்கு? நான் எம்புட்டு நேரமா உட்கார்ந்துருக்கிறதே நிம்மி. வரமா? அம்மா கூப்பிடுறாங்க தான், நான் போயிட்டு வரேன். இனிமே எனக்கு பதில் சொல்லவே இல்ல. வந்துட்டேம்மா. என்ன லைலா, குறுக்கையும் மறுக்கையும் நடந்துட்டு இருக்க? என்னாச்சு? ஏன் இவ்வளவு டென்ஷன்? கொஞ்சம் இப்படி சொல்ற? இன்னும் 2 நாள்ல எலெக்ஷன் ஆரம்பிக்க போகுது. இன்னும் 2 நாள்ல தான் நம்ம இந்த ஊர்ல யாரு எப்பேற்பட்டவங்களா இருக்க போறோங்கிற தலையெழுத்தையே மாத்த போகுதுடி. அதுக்கான டென்ஷன் அந்த வட்டிக்கும் உங்க அண்ணனுக்கும். நமக்கு என்ன வந்துச்சு? என்னடி கொஞ்சம் ஐயா, அதுக்கப்புறம் தானே ஆட்டமே இருக்கு. நம்ம சைட்ல இருந்து ஒரு ஆள் நிக்கிறான், அவனை எப்படி முன்னேற்றி கொண்டுட்டு வந்து ஜெயிக்க வைக்கணுங்கிறதுல ஒரு டென்ஷன் வேண்டாமா? ஐயோ லைலா, வட்டியை ஜெயிக்க வைக்கிறது என்ன பெரிய விஷயமா? இதென்ன சிஎம் எலெக்ஷனுக்கு நிக்கிறாங்க? சாதாரண ஊர் பஞ்சாயத்து தலைவர் பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு நிக்கிறாங்க. இது ஒரு பெரிய விஷயம்னு இவ்ளோ சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்க? அப்போ உனக்கு இதுல டென்ஷனே இல்லையா? முதல்ல வந்து ரிலாக்ஸ்டா உட்காரு. என்னடி கொஞ்சம் ஐயோ உட்கார்ந்துருக்க? நீனும் உட்கார் லைலா. சொல்லு, இப்ப என்ன பண்றது? எப்படி வட்டியை ஜெயிக்க வைக்கிறது? எங்க அண்ணன் கூட போட்டி போட்டு இந்த மாதவனால ஜெயிக்க முடியல. அதே மாதிரி தாண்டி இந்த வட்டியும் கண்டிப்பா இவனால ஜெயிக்க முடியாது. அஜய், நீ முடிவு பண்ணாத, மக்கள் முடிவு பண்ணட்டும். என் ஊர்க்காரன் லட்சணம் என்னன்னு எனக்கு தெரியாதா? அடிப்போடி நீ வேற. இவங்க எல்லாரும் ஓட்ட தூக்கி அந்த சுப்பிரமணிக்கு தான் குத்துவாங்க. இங்கதான் நீ தப்பு செய்யற லைலா. உங்க அண்ணன் நல்லவன் வல்லவனா இருந்தாலும் அவன் கிட்ட ஒண்ணுமே இல்ல. ஆனா வட்டி கெட்டவன், மோசமானவன், திமிரு பிடிச்சவன், கஞ்ச வட்டிக்கு விடுறவனா இருந்தாலும் அவன் கிட்ட பணம் இருக்கு, ஆள்பலம் இருக்கு. அவன் தான் கண்டிப்பா ஜெயிப்பான். ஆமா, அதனாலதான் ரொம்ப பொறுப்பா தலைவனாக போற தைரியத்துல வட்டி வசூல் பண்றதுக்கு அந்த நாய் போயிட்டான். இவன் அவன் பேர் என்ன, ஜில்லுவா சில்பாவா, அவ பின்னாடி இவன் போயிட்டான். இப்படி ஒவ்வொருத்தி பின்னாடி ஒவ்வொருத்தன் போயிட்டான். நம்ம எப்படி ஜெயிக்கிறது? பணம் பச்சும் செய்யும் லைலா, நீ கவலையே படாத. ஆமா ஜவா, என்ன ஆளையே காணோம்? என்னனே, ஜில்லு நல்லா இருக்காங்களா? நான் ஜில்லு பார்க்க போனேன்னு உனக்கு யார் சொன்னா? வேற எங்க போயிருக்க போறீங்க? இங்கே நாமினேஷன் தாக்கல் பண்ணி ஊர்ல எலெக்ஷன் நடக்க போகுதுன்னு அதுக்கு ஊர் மக்கள் எல்லாம் பரபரப்பா இருக்காங்க, யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு. நீங்க ஜில்லுவை தானே பார்க்க போயிட்டு வரீங்க? நான் வக்கீல பாக்குறதுக்காக போயிருந்தேன். வக்கீல பாக்குறதுக்கா? இப்ப எதுக்கு வக்கீலு? 1008 வேலை இருக்கு மாதவா. இங்க நமக்குன்னு இருக்கிற ஒரே சப்போர்ட் இப்ப வட்டி மட்டும்தான். அவன் மட்டும் இந்த ஊர் தலைவர் ஆகல, அவ்வளவுதான். நம்ம இந்த ஊர்ல இருக்கவே முடியாது, தெரியுமா உனக்கு? அந்த ஆள் என்னன்னா இன்னைக்குன்னு பார்த்து வட்டி வசூல் பண்ண போயிருக்கான், நீ வக்கீல பார்க்க போயிருக்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க 2 பேரும்? இறங்கி போவாரு இவரு, ஜில்லு 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 ஜில்லுன்னு ஜில்லு பின்னாடி போவாரு. அந்த ஆளு வட்டி 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 வட்டின்னு வட்டல் வசூல் பண்ண போவாரு. இவங்களுக்கு நடுவுல நம்ம தான் என்ன ஆக போதோ தெரியல. நிறுத்தலையா? அண்ணே, நீங்க இவ்வளவு கோவப்படுற அளவுக்குலாம் இங்க சீனே கிடையாது.
உனக்கு என்ன தெரியும்? நான் எங்க போயிட்டு வரேன்னு உனக்கு தெரியுமா? நாளைக்கு அந்த மாடனுக்கும் எனக்கும் ஹியரிங் இருக்கு. அதுக்காக வக்கீல பார்த்து பேசிட்டு வர போனேன். அது கூட புரிஞ்சுக்காம பைத்திய மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க. அதுக்காக இந்த வேலை வந்துருச்சேன்னு அவளை அப்படியே விட்டுற முடியுமா? எனக்கு என் ஜில்லுவை கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழணும். இதே ஊர்ல என்ன அசிங்கப்படுத்தினவ முன்னாடி நான் அவளை கூட கை கோர்த்துக்கிட்டு சந்தோஷமா தலை நிமிர்ந்து வாழணும். அதுக்கு இவளை முதல்ல வெட்டி விடணும். அதுக்கான வேலையை நான் பார்க்க வேணாமா? ஐயோ அண்ணே, என்னண்ணே சொல்றீங்க? நாளைக்கு ஹியரிங் இருக்கா? ஆமா, அதனாலதான் வக்கீல பார்த்து என்னங்கிறத பேசிட்டு வர்றதுக்காக போயிருக்கேன். உடனே மியூச்சுவல்னா என்னன்னு பார்த்து முறிச்சு விட்டுட்டு நான் என் வேலையை பார்க்கலாம்ல. அவளுக்கு என்ன இழுத்தடிக்க போறாளுங்க, என்ன பண்ண போறாளுங்கன்னு நானே வயித்துல நெருப்பு கட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். நீ சும்மா அது இதுன்னு என்னென்னத்தையோ பண்ணிட்டு இருக்க. சரி சரி விடு மாதவா, அவ ஏதோ தெரியாம பேசிட்டா, நம்மால தானே. அதுக்காக என்ன வேணா பேசலாமா? நான் என்ன வேலையா போயிட்டு இருக்கேனுங்கிறத கேட்டுட்டு பேசணும். ஜில்லுன்னு ஜில்லு பின்னாடி போறேன்னா அவ எனக்காக வந்து இந்த ஊர்ல அசிங்கப்பட்டு போயிருக்கா. அவளுக்காக போகாம வேற யாருக்காக போக சொல்ற? ஐயோ அண்ணே விடுங்கண்ணே. ஜில்லு அன்னைக்கு பின்னாடி போறத பத்தி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அந்த மகடனை ஒளிச்சு கட்டுனா எனக்கு அதுவே போதும் தான். ஜில்லு அண்ணி எப்படி இருக்காங்க? இப்ப எங்க இருக்காங்க? அத முதல்ல சொல்லுங்க. இருக்கா கல்யாணம் ஆகி குழந்தை பெற்ற என்னை நம்பி வந்ததுனால அவங்க வீட்லயும் போய் சேர முடியல, வெளியில எங்கேயும் போய் தங்கவும் முடியல. அதனாலதான் ஒரு வாடகை வீடு எடுத்து வச்சிருக்கேன். ஓ வச்சிருக்கீங்களா? லைலா அண்ணன் வாடகை வீடு எடுத்து வச்சிருக்காரு இல்லடி, அதான் சொன்னேன். அண்ணன் நல்லபடியா ஜில்லுவை பாத்துக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த மாடனுக்கு ஒரு முடிவு கட்டணும். அதெல்லாம் மாதவன் பாத்துப்பான். மாதவா சொல்லுங்கக்கா. வட்டி எங்க மாதவா? வந்துட்டேன். வாங்க 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 பிரசிடென்டே வாங்க. வாங்க தலைவரே வாங்க. என்ன ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அமர்க்கலமா இருக்கு? தலைவருக்கு உண்டான மரியாதையை கொடுத்து தானே ஆகணும். வந்து உட்காருங்க, வாங்க. உட்காருங்க தலைவரே உட்காருங்க. ஐயோ, எல்லாரும் இப்படி சொல்லி என்ன சங்கோச்சப்படுத்தாதீங்க. என்ன நடக்குமோன்னு எனக்கு பக்குன்னு இருக்கு. எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம், விடுங்க. கோவில் விஷயத்துல தவற விட்டது மாதிரி இந்த எலெக்ஷன் விஷயத்துல கண்டிப்பா தவற விட போறது இல்ல. இங்க எல்லாம் இருக்கிற நம்பிக்கையில தான் இறங்கியிருக்கேன். கடைசியில கவுத்து விட்டுற மாட்டியல்ல. அதெல்லாம் ஒண்ணு நடக்காதனே. வந்து உட்காருங்க வாங்க. நீங்க நின்றா எங்க கால் வலிக்குது. பில்டப் எல்லாம் பலமா இருக்கிறத பார்த்தா தான் கொஞ்சம் பயமா இருக்கு. மாதவா நீனு உட்காரு. இருக்கட்டும்க்கா, அடுத்து என்ன பண்ணலாம்ங்கறத முடிவெடுப்போம். வாப்பா, வந்து உட்காரு, பேசுவான். லைலா லட்சுமி கிட்ட சொல்லி 2 காஃபி போட சொல்லு. காஃபி என்ன காஃபி? ஹார்லிக்ஸே போட சொல்லிடுறேன். சரி சீக்கிரம் போ. அப்புறம் சொல்லுங்க சார், பிரச்சாரத்துக்கு இந்த எலெக்ஷனுக்கு உங்களுக்கு எங்களால என்ன ஹெல்ப் வேணும், எதுவா இருந்தாலும் தயங்காம கேளுங்க. உங்களை மாதிரி ஆளுக்களை நம்பி தானே இறங்கியிருக்கேன். அப்புறம் நீங்க தானே ஹெல்ப் பண்ணணும். உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நாங்க கடமைப்பட்டிருக்கோம். அதை விட எங்களுக்கு வேற என்ன வேலை? ஒரு வார்த்தை போதுமே, வேற என்ன வேணும்? அந்த சுப்பிரமணி ஒண்ணுமில்லாத வெறும்பையில தோக்கடிக்கிறதுக்கு என்னால முடியாதா என்ன? அவன் கூட போட்டி போடுறதையே நான் அசிங்கமா நினைக்கிறேன். அவன் எனக்கு சரிக்கு சமமா நிக்கிறான்ங்கிறது தான் எனக்கு ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கே தவிர, மற்றபடி இதுல எப்படி நம்ம ஜெயிக்க போறோம், என்ன பண்ண போறோம், எப்படி ஓட்டு வாங்க போறோம்ங்கிற கவலை எல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட கிடையாது. சூப்பர் சார், இப்படிதான் பாசிட்டிவா இருக்கணும். வெரி குட். அப்புறம் சொல்லுங்கண்ணே, ஊருக்கு என்னெல்லாம் செய்யணுங்கிற நலத்திட்டம் இருந்தா தானே அதுக்கேத்தது மாதிரி நம்ம மூவ் பண்ண முடியும். நலத்திட்டமா அப்படின்னா என்னண்ணே? நலத்திட்டம்னா என்னன்னு கேக்குறீங்க? நீங்க தலைவன் ஆன பிறகு இந்த ஊருக்கு என்னெல்லாம் செய்ய போறீங்க, என்னெல்லாம் உங்களால நன்மை வரப்போகுதுன்னு நீங்க எடுத்து சொல்லி ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணா தானே அதுக்கேத்தது மாதிரி பண்ண முடியும். அதுக்கேத்தது மாதிரி நம்மளுக்கு ஓட்டும் கிடைக்கும். இந்த ஊருக்கார பிச்சைக்கார பயல்களுக்கு நல்லது பண்றதுக்காகவா நான் தலைவன் ஆக போறேன்? எனக்கு தலைவன் ஆகணுங்கிறது ஒரு கெத்து, ஒரு கௌரவம், இந்த ஊர்ல எனக்கான ஒரு அங்கீகாரம். நான் காசுக்காரன், பணக்காரன், எனக்குன்னு எவ்வளவு ஒரு இது இருக்கு, அதெல்லாம் வெளிக்காட்டிக்கிறதுக்கு இது எனக்கு ஒரு வாய்ப்பு. அதை விட்டுவிட்டு நலத்திட்டம் கொலத்திட்டம்னு அட போப்பாங்கிட்டு. ஜெயி ஹார்லிக்ஸ் இதெல்லாம் அவங்களுக்கு கொடு. சரிடி கொஞ்சம் அண்ணே இந்தாங்க ஹார்லிக்ஸ் எடுத்துக்கிறேங்க. இருக்கட்டும்பா, எனக்கு சுகர் இருக்கு, இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அட ஒரு நாள் சாப்பிடுங்கண்ணே. சந்தோஷத்தை செலிப்ரேட் பண்றதுக்கு இனிப்பு எடுக்க வேணாமா? இந்த ஹார்லிக்ஸ்ல என்ன இனிப்பு வந்துட போகுது? கழுத சுகர் இருந்தா மாத்திரை போட்டுக்கலாம். ஒரு கிளாஸ் தானே, குடிச்சு விடுங்க. அப்படிங்கிற? அட ஆமாண்ணே, குடிங்க. அவர் ஏன் கரண்ட் கம்பத்துல சாக்கடிச்சது மாதிரி உட்காந்துருக்காரு? கொடுப்பா. மாதவண்ணே நீங்களும் ஹார்லிக்ஸ் எடுத்துக்கிறங்க. எனக்கு வேண்டாம் அண்ணே, நீங்க சொல்லுங்க. நலத்திட்டங்கள் எதுவும் ரெடி பண்ணாம எப்படி மக்கள் கிட்ட போய் ஓட்டு கேட்பீங்க? எப்படி பிரச்சாரம் பண்றது? அட விடுப்பா, இவங்களுக்காக நலத்திட்டம்னு ஒண்ணு எழுதி அதை கொண்டு போய் அவங்க கிட்ட படிச்சு காட்டி பிரச்சனை பண்ணா மட்டும் நமக்காக இவங்க வந்து ஓட்டு போட்டுருவாங்களா என்ன? இவங்க எல்லாம் அடிமைப்பட்ட ஜென்மங்க. பணத்தை கொடுத்து வீசினோம்னா எல்லாரும் தன்னால வந்து ஓட்ட வீசிட்டு போறேன்.
என்னன்னு சொல்றீங்க? பணத்தை மட்டும் வச்சு ஓட்டு வாங்கிடலாமா? சின்ன சின்னதா திட்டங்கள் ஏதாவது செஞ்சு விட்டு தலைக்கு இம்புட்டுன்னு காசை கொடுத்து விட்டோம்னா கழுத பயலுக்கு வந்து ஓட்ட போட போறாங்க. அட விடுப்பா, இது என்னமோ சிஎம் எலெக்ஷன் மாதிரி இவ்வளோ பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்க. ஊர் தலைவன் எலெக்ஷன் தானே, இது என்னோட கௌரவ சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அதனால இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். எனக்கு சப்போர்ட்டிவா ஆளுங்கன்னு நீங்க கூட நின்றா போதும், சரியா? அன்னைக்கிலியோ வாரம்மா. அந்த துணியை அலசி போட சொன்னனே, போட்டுட்டியாமா? இப்போ போட்டாத்தான் வெயில்ல காயும் நாளைக்கு எடுத்து வச்சுட்டு ஊருக்கு போகலாம். அம்மா 2 நாளைக்கு இருந்துட்டு போன்னு சொன்னேன், கேட்க மாட்டேங்கிறீங்களே. அங்கேயும் கிடக்கிற பாடு சூட பார்க்கணும்லடி. உங்க அப்பக்காரர் வந்ததுல இருந்து ரோஹித்தையும் கூட்டிட்டு வந்து வச்சிருக்கான். இங்க இருக்கிறது சரியா வராது, நம்ம உடனே கிளம்பணும்னு சொல்றாரு. வீட்டுல ஆள் இருந்தா பரவாயில்ல, அப்படி எப்படி போட்டுட்டு வந்த வீடு என்னம்மா கிடக்கோ ஏதா கிடக்கோ. இருக்கிறது இருந்துட்டேன், இந்த எலெக்ஷன் வரைக்கும் இருந்து யாரு என்னன்னு பார்த்துட்டு போலாம்லம்மா. யாரு என்னன்னு பாக்குறதுக்கு என்ன அன்னைக்கிலே இருக்கு. எப்படியும் மருமையன் ஜெயிப்பாரு. இதுல என்ன உனக்கு சந்தேகம்? மருமையன் செய்ப்பாரு, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குதான்ப்பா. அதை இருந்து நீங்க பார்த்துட்டு போகலாம்ல, அது உங்களுக்கு நல்லா தெரியலையா? அப்புறம் வாரம் போயிட்டு என்ன வராமலேவா இருக்க போறோம். ஒரு 3 மாசம் 4 மாசம் கழிச்சு கண்டிப்பா வாரம். அத்தை அங்க வாங்கப்ப மருமையனே, உட்காரியில சேர் எடுத்துட்டு வருவா. பரவாயில்ல, போன்ல கொஞ்சம் சார்ஜ் கம்மியா இருக்கு. சார்ஜர் எங்க இருக்குத்த? உள்ள ரூம்ல உள்ள பேக்ல 2-3 கிடக்குப்பா. போய் உங்களுக்கு எது சரியா வருதோ அதை எடுத்து போடுங்க, போங்க. சரிங்க அத்தை. யாருடா அது போன்ல பாத்துக்கிட்டே இருக்க, எடுக்க வேண்டியதானே? அண்ணன் நம்பரா இருக்க பத்தா? சரி எடுத்து கேளு, யாரா இருந்தா என்ன. ஹலோ ஹலோ. ஆமா ரோஹித் தான், சொல்லுங்க சார். எனக்கு அம்மாவும் கிடையாது அப்பாவும் கிடையாது. தயவு செஞ்சு போனை வைக்கிறீங்களா சார்? நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் அதே தான். அவங்கள பத்தி பேசுறதுனா எனக்கு ஏன் கால் பண்றீங்க? அவங்களுக்கு சம்பந்தமானவங்க கிட்ட போய் பேசுங்க சார். எனக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இப்போ என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? என்ன ஆச்சுடா? என்னடா? யாருடா? எதுக்கு இம்புட்டு கோவமா பேசுற சார்? அதுக்கு நான் என்ன சார் பண்ண முடியும்? நான் தான் கண்டிஷன்ஸ் எல்லாம் சொல்லிட்டேன்ல. ஆமா, அதுக்கு அவங்களுக்கு ஓகே இல்லைன்னா நான் என்ன பண்றது? சாரி சார், தயவு செஞ்சு இந்த விஷயத்துக்காக எனக்கு கால் பண்ணாதீங்க. ட்ரீட் பண்ணிக்கிட்டு. என்னடா என்ன இப்படி கோவமா இருக்க ஐயா? நம்ம ஃபேமிலி வக்கீல் ஸ்ரீதர் சார் இருக்கார்ல, அவர் கால் பண்ணாரு. என்னவா? என்ன சொல்றாரு? வேற எதுக்கு? எல்லாம் வெளியில எடுக்கிற விஷயமா தான். நீ என்னடா இதுக்கு முடிவு எடுத்திருக்க? ஏதாவது ஒரு வகையில முடிவு எடுத்து தானே ஆகணும். நான் தான் என்னோட முடிவை அன்னைக்கே தெளிவா சொல்லிட்டேன்ல தாத்தா. இதுக்கு மேலேயும் வக்கீல் வச்சு பேசினா நான் என்ன பண்ண முடியும்? அவங்க எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்டில் பார்த்துக்கலாம், வேணும்னா நீ எஃப்ஐஆர் போட சொல்லுன்னு சொல்றாங்க. நான் அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டேன். எஃப்ஐஆர் போடுறதுனா போடட்டும், எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. நாளைக்கு போய் ஸ்டேஷன்ல முதல்ல இன்ஸ்பெக்டரை பார்த்து எஃப்ஐஆர் போடுங்க, கோர்ட்டில் பேசிக்கலாம்னு சொல்ல போறேன். என்னடா கோர்ட்டு கேஸ்ன்னு இழுக்கிற? வேற என்ன பத்தா பண்ண சொல்றீங்க? நான் சொன்ன கண்டிஷன்ஸ்க்கெல்லாம் அன்னைக்கே ஓகே சொல்லியிருந்தா நானே கையெழுத்து போட்டு கூட்டிட்டு வந்திருப்பேன்ல. இவ்வளோ தென்னாவட்டாவும் திமுறாவும் இருக்காங்க. எவ்வளோ பட்டாலும் அவங்கெல்லாம் திருந்தவே போறதில்ல. எஃப்ஐஆர் போடட்டும், கோர்ட்ல பாத்துக்கலாம். என்னப்பு, என்ன நீங்களே இப்படி பேசலாமா? நாளைக்கு ஊர் உலகம் என்ன சொல்ல? என்ன வேணா சொல்லட்டும் அதை பத்தி எனக்கு என்ன கவலை? இந்த ஊர் உலகம் வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசும். அவங்களுக்காகலாம் நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாதுல்ல. எனக்கு என் அப்பத்தா தாத்தா தான் முக்கியம். ஏலே, நாங்க இன்னைக்கு இருந்துட்டு நாளைக்கு சாவ போறவங்கடா. எங்களுக்காண்டி பெத்தவங்களை பகச்சுக்கிறாத. ஆமாடா, 1000 உங்க அப்பா அம்மா மேல எங்களுக்கு கோபம் இருந்தாலும் ஏதாவது ஒண்ணுன்னா உன் பேர்ல தானப்பா தப்பு வரும். ஆமாப்பு, நாளைக்கு ஊர் உலகம் என்ன சொல்லும்? பெத்தவங்களையே கொண்டு போய் ஜெயில போட்டவன் தானேன்னு உங்களை தானே தப்பா பேசும். அப்பத்தாவையும் தாத்தாவையும் கொடுமைப்படுத்தி வீட்டை விட்டு வெளியில அனுப்பும் போது இந்த ஊர் உலகம் அப்ப பேசாதா? இப்ப மட்டும் தான் பேசுமா என்ன? ஏலே, எங்களை வச்சே நீ பேசாதடா. இங்க வர தாத்தாவுக்காகவும் பாட்டிக்காகவும் பெத்தவங்களையே கொண்டு போய் உள்ளக்க வச்சவன் தானேன்னு உனக்கு தானடா அவ பேரு கிடைக்கும். ஆமா அப்ப அப்பதான் சொல்றது மாதிரி 1000 நடந்தாலும் அவங்கள பெத்தவங்க இல்லைன்னு ஆக போறதில்ல, அவங்களுக்கு நீங்க புள்ள இல்லைன்னு ஆக போறதில்ல. என்னத்தையோ பார்த்து பேசி முடிச்சு விடுங்க. இப்படி இழுத்துக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? உங்களோட நல்ல மனசெல்லாம் எங்க அம்மா அப்பாக்கு கிடையாது. அவங்கள மாதிரி ஒரு மனுஷங்களை நான் பார்த்ததே இல்லை. இருக்கட்டும், எல்லாரும் நல்லவங்களும் கிடையாது, எல்லாரும் கெட்டவங்களும் கிடையாது. எல்லாருக்குள்ளேயுமே ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கத்தானே செய்யும். அதுக்காக அப்படி எப்படி ஒதுங்கிக்கிட்டே இருந்துட்டா நாளைக்கு உங்களுக்கும் கல்யாணம் பண்ணணும், ஒரு இடத்துல போய் பொண்ணு கேட்கணும். நாளைக்கு அந்த இடத்துல நல்லது கெட்டதுன்னு வரும்போது உங்க பேரு கெட்டு போயிடக்கூடாதுல்ல, அதையும் பார்க்கணும்ல. என்னடி எனக்கு இப்படி பேசுற? பத்தா, அத்தை சொல்றதும் நியாயம் தானே. நான் அதை பத்தி யோசிக்கிறேன் பத்தா.
டீ குளிச்சுட்டு வந்துட்டாங்களாம். பீரோக்குள்ள புது வேட்டி சட்டை இருந்துச்சுல, அதை எடுத்து கேட்டாங்கம்மா. பிரச்சாரத்துக்கு கட்டிட்டு போகணுமா. அதை அந்த செருப்புக்கு மேலே தானே வச்சேன். இருந்தா வந்து எடுத்து தரேவா. என்னங்க அன்னைக்கு இப்படி சொல்லிட்டு போற? என்ன சொல்லிட்டு போற? என்ன ரோஹித்துக்கு எங்கேயோ பொண்ணு வாக்க போற இடத்துல தப்பா நினைப்பாங்கன்னு சொல்ற? அப்ப அவ விட்டு பொண்ணை கொடுக்க மாட்டாளாமா? இப்ப அதை பத்தி பேச வேண்டிய பேச்சா? பேசாம இரு. என்னங்க இப்படி சொல்றிய? என் மக விட்டு பிள்ளையும் மயம் விட்டு பிள்ளையும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ்ற அழகை பார்க்கணும் தானே ஆசைப்பட்டேன். இன்னைக்கு இருக்கிற உசாரு நாளைக்கு இருக்க மாட்டேங்குது. இன்னும் எத்தனை வருஷத்துக்கு நம்ம நல்லா இருக்க போறோம்? என்னத்தையும் இருக்கிறதுக்குள்ள நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு நல்லது பண்ணி பார்க்கணும்னு தானே ஆசைப்படுறேன். இவ இப்படி பட்டும் படாம பேசிட்டு போனா என்ன அர்த்தம்? அப்போ உன் பிள்ளைக்கு என் பேரனை கட்டி கொடுக்க மாட்டாளாமா? இந்த குடும்பத்துல இப்ப 1008 பிரச்சனைகள் ஓஞ்சு எலெக்ஷன்ல வந்து நிக்கிறாரு மருமையன். இதுவே தேவையில்லாத டென்ஷன் இந்த குடும்பத்துக்கு. மேற்கொண்டு நீ வேற பொண்ணு மாப்பிள்ளைன்னு இழுத்து விட்டு என்னத்தையாவது 7.5 பண்ணி விட்டுறாத. பேசாம இரு, நம்ம பிரச்சனையே நம்ம பாத்துக்கிடுவோம். என்னங்க புரியாம பேசுறிய? போயிட்டு தாத்தா, நாளைக்கு ஊருக்கு போகணும்ப்பா. மத்தத ஊர்ல போய் பேசிக்கிறலாம். சரிங்க தாத்தா.